15ஆம் தேதி கன்னியாகுமரியில் விவேகானந்தர் அந்த கேந்திரம்னு சொல்லக்கூடிய அந்த இடத்துல பழைய மாணவர்கள், புது மாணவர்கள், தியானத்தை தேடுறவங்க எல்லாரையும் ஒரு கலந்துரையாடல் மாதிரியும் நம்ம கடந்து வந்த பாதையை ஒரு வடிவமாக விவாதிக்கப்படணும் அப்படிங்கிறதுக்காக செயல் நம்ம நிறைய வேலை செஞ்சுருக்கிறோம். அந்த வேலைகளை பற்றி செஞ்சுட்டு அடுத்த கட்டத்துக்கான வேலைகளுக்கு நம்ம பிரயாணம் பண்ணுறோம். அதனால இந்த ரெகுலர் விஷயமாக இந்த கிளாஸஸ், தியானம் இதெல்லாம் ரொம்ப பண்ண முடியாது. அதை வேற வடிவத்துக்குள்ள ரொம்ப பண்ண வேண்டிய ஒரு சூழல் இருக்கிறதுனால அப்படி இருக்கு. இப்போ நிறைய பேர் நம்மளை இடையில சந்திக்கணும்னு நினைப்பாங்க. அப்போ சந்திக்கிறதுக்கு டைம் இருக்காது. அப்படி யாரெல்லாம் நினைக்கணும், ஏதாவது ஒரு கேள்வி கேட்கணும் அப்படின்னு நினைக்கிறவங்க, இல்லை சந்திக்கணும்னு நினைக்கிறவங்க வியாழக்கிழமை அன்னைக்கு மாலை 4லேருந்து 9 மணி வரைக்கும் அந்த விவேகானந்தர் கேந்திரம் அப்படிங்கிற கன்னியாகுமரியில் அந்த இடத்துல அந்த சந்திப்பை நிகழ்த்துவோம். அதே மாதிரி ரொம்ப நாள் தொடர்பில் இருக்கிற பழைய மாணவர்கள், இப்போ சமீபத்தில் தொடர்பில் இருக்கிற புது மாணவர்கள் எல்லோருக்கும் ஒரு முக்கியமான ஒரு வடிவமாக இருக்கும். ஏன்னா ஒவ்வொரு காலகட்டத்துக்குள்ள ஒவ்வொரு தியானத்துக்குள்ள ஒரு பரிணாமம், மாற்றம் அடையும். உடல் மாறும், அந்த மாதிரி வேலைகளும் நிறைய மாறும். நம்ம எப்பயுமே ஒரே மாதிரி செயல்படுறதுக்கு தியானம் பண்ணுறவங்க செயல்பட மாட்டாங்க. தியானம் பண்ணுறவங்களுடைய நீங்கள் யாருடைய வரலாறு எடுத்து படிச்சீங்கனாலும் அவங்களோட கிராஃப் வெவ்வேறு மாதிரி மாறி மாறி தான் இருக்கும். ஒரு மாதிரி இருக்கவே இருக்காது. அதே மாதிரி நீங்கள் ஒரு 100ல் ஒரு 70 விழுக்காடு பேர் சராசரியாக ரொம்ப நெருக்கமாக மனிதர்களுக்கு புரிகிற மாதிரியே அவங்களுக்கு புரிகிற மொழியோட உரையாடல் நடத்துறது ரொம்ப கஷ்டம். எனக்கு தெரிஞ்ச ஒரு 3% இல்லை ஒரு 2% பேர் தான் இந்த மாதிரி உரையாடல்கள்லாம் நடத்தியிருப்பாங்க. மேக்சிமம் இந்த மாதிரி உரையாடல் நடத்துறது கூட ரொம்ப ரொம்ப கடினம். ஏன்னா அது ஒரு ஹை ஃப்ரீக்வன்சியில் அது மாறி போயிடும். அது ஒரு சூழலே மாறி போயிடும். அதனால அவங்க என்ன பண்ணுவாங்கன்னா மேக்சிமம் மௌனத்தை விரும்புவாங்க. மௌனமாகவே அவங்க கண்ணாலேயோ கையாலேயோ ஜாடையாலேயோ சொல்ல தான் விரும்புவாங்க. அவங்க எதை உங்களுக்கு சொல்லணும்னு நினைச்சாலோ செய்யணும்னு நினைச்சாலோ உங்கள் லைஃப்பில் மாற்றத்தை கொடுக்கணும்னு நினைச்சா கூட அவங்களுடைய உடல்ல இருந்து ஒரு பார்ட்டையோ சூட்சமத்திலேயோ இருந்து தான் செய்யணும்னு நினைப்பாங்களோ ஒரு உரையாடலாக இருக்காது. இந்த மாதிரி என்னுடைய லைஃப்பில் நான் இந்த சேஞ்ச் ஆயிருக்கிறத நினச்சி எனக்கு ரொம்ப பெரிய ஆச்சரியம் நிறைய நாள் ஏற்படுத்திருக்கு. அப்போ இந்த ஆச்சரியம் என்னன்னு கேட்டிங்கன்னா, நம்பக முடியாத ஒரு பெரிய பெரிய ஆச்சரியங்கள்லாம் ஏற்பட்டிருக்கு. அதுதான் அந்த சோல் அட்டாச் அப்படிங்கிற மாதிரி. அந்த சோலுடைய மாற்றம் அப்படின்னா, அந்த நம்ம பிறக்கும்போது ஒரு உயிர் சக்தியில் நம்ம பிறந்தோம். நம்ம ஒரு தாய் வயிற்றுக்குள்ள ஒரு உடல் ஃபார்ம் ஆனோம், திருப்பி வளர்ந்தோம். அப்போ இருந்த அதே செயல், அதே வடிவம் அந்த மனிதன் இப்போ இல்லை. அவன் எங்கே போனான் அப்படின்னு கேட்டிங்கன்னா, அவனுடைய குணாதிசயம், அவனுடைய பேச்சு, அவனுடைய பழக்க வழக்கம், அவனுடைய எண்ணங்கள், அவனுடைய ஆசைகள், அவனுடைய தாட்டு, அவனுடைய லட்சியம் அதெல்லாம் இல்லை. இந்த தியானம் அதை முற்றிலுமாக இந்த ஒரு மரபணுகள் மாறுது அப்படிம்பாங்களே, ஒரு ஜீனில், ஒரு குரோத்தில், ஒரு ஃபேமிலியில் பார்த்தீங்கன்னா எத்தனையோ ஜென்ரேஷனாக இருந்தாலும் அந்த அணுக்கள் அவங்களோட யாரோடாவது டச் பண்ணி தான் இருக்கும். ஆனால் அந்த தியானத்துக்குள்ளே என்ன பண்ணீங்கன்னா அதை எல்லாத்தையுமே முற்றிலுமாக மாற்றி விட்டுரும். அதோடைய ஒரிஜினாலிட்டியாக அது ஒரு பியூராக ஒரு கனெக்ட் ஆகிறதுக்கு ஒரு வாய்ப்பை உருவாக்கப்படும். அது ஒரு பெரிய வடிவம் தான் நான் கருதுறேன். அதனால் நம்ம வாழ்க்கையில் மிகப்பெரிய மாற்றத்துக்கு என்னன்னா இந்த தியானம் ஒரு மனிதனை முற்றிலுமாக ஒரு தியானம் மாற்ற முடியுமான்னா, நிறைய பேருக்கு இதை பற்றி கொஞ்சம் புரிதல் இல்லை. நம்ம நிறைய காணொளி பேசியிருக்கோம். அவங்க பார்க்குறாங்கல்ல, அவங்க ஒரு போகிறாங்கல்ல, அது எனக்கு ஒன்றும் தெரியலை. நிறைய யோகிக்கிட்ட நீங்கள் போய் டீப்பாக நிறைய பேருடைய வாழ்க்கையில் நீங்கள் படிச்சிங்கனாவோ போனீங்கனாவோ கேட்டிங்கன்னா, அவங்க எழுதப்பட்டிருக்க வார்த்தையெல்லாம் பள்ளிக்கூடத்தில் படித்ததோ காலேஜில் படித்ததோ கிடையவே கிடையாது. மேக்சிமம் மனித தன்மையில், மனித அறிவில், சிற்றறிவில் இருக்கக்கூடிய படிப்புகளை எந்த யோகியும் படிக்க மாட்டாங்க. நீங்கள் யாரை வேணாலும், எந்த முக்கியமான யோகிகள் பார்த்தீங்கன்னா, அந்த ராமகிருஷ்ணர் இதுக்கு ஒரு முன் உதாரணம். நீங்கள் நிறைய பேர் இருக்கிறாங்க. இப்போ நீங்கள் எழுதப்பட்ட மாணிக்கவாசகர், அருணகிரி எல்லாம் எந்த ஸ்கூலில் படித்தாருன்னு ஏதாவது குறிப்பே கிடையாது. இதுக்கெல்லாம் என்னன்னா அவங்களே ஒரு வார்த்தையை சொல்லுவாங்க.
ஒரு புக்கு எழுதுவாங்க, பேசுவாங்க. அதெல்லாம் ஸ்கூலில் காலேஜில் படித்து அங்கே உங்கள் மெமரியிலேருந்து நீங்கள் வந்து உரையாடல் நடத்துறீங்களா? அது இல்லை. அது அப்போ அவங்க ப்ராசஸே வேறையா இருக்கு. அப்போ அந்த தியானம் வந்து என்னன்னா, அவங்க மட்டும் கிடையாது, மனிதனா பிறந்திருக்கிற எல்லா பேத்துக்குமே அந்த ப்ராசஸ் மாறப்படுது, பெரிய மாற்றம் இருக்கு. ஆனா இதை புரியாம தான் ஒரு வீட்டுக்குள்ள அதி புத்திசாலித்தனமாக மனிதர்கள் வந்து வெவ்வேறு விதமாக இயங்குறாங்க, வேறு விதமா சிந்திக்கிறாங்க. ஒரு 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 பரபரப்பு, ஒரு அப்படி ஒரு ஒரு சூழல் வந்து தொத்திக்கிட்டு இந்த மனிதர்கள் வந்து ஒரு வேற மாதிரி போறாங்க. அதை தான் ஒருத்தன் நிறுத்தி நிதானிச்சு தன்னை வந்து முதல்ல வந்து தன்னை கரெக்ட் பண்றதுக்கு ஒரு ஆயுதம் அந்த உலகத்துல எங்க இருக்கு? தன்னை நல்வழிப்படுத்திக்கிறதுக்கு இந்த உலகத்துல எந்த ஆயுதம் இருக்கு? எனக்குள்ள ஒரு பெரிய சோகங்க என்னை வந்து தாக்கிருச்சு, பெரிய கஷ்டம், பெரிய சுத்தி இருக்கிற எங்குமே ரிலீஃப் ஆக முடியல. உடல் ரீதியாகவும் ஹெல்த் ரீதியாகவும் பெரிய ப்ராப்ளம். இதுக்கெல்லாம் மருந்து கிடையாது. அப்போ இந்த தியானம் பண்ண என்ன பண்ணுதுன்னா, அதை உள்ள நம்மளை வந்து புதுப்பிக்கிறதோ, நம்மளை வந்து ரெடி பண்றதோ, நம்மளே நம்ம வந்து ரெடி ஆயிக்கிறதுன்னு சொல்லுவாங்கல்ல, இது ரொம்ப முக்கியம். ஒரு மனிதன் ஜெயிச்சவனை 1000 பேர் கொண்டாடுவான், 1000 பேர் வாழ்த்துவான், 1000 பேர் செய்வான். யாருன்னே தெரியாதவனை எவன் வாழ்த்துவான், எவன் கொண்டாடுவான்? சொல்லுங்க, எவன் வாழ்த்துவான்? அப்போ அவனுக்குள்ள இருக்கிற திறமையை அவனுக்குள்ளேயே வச்சுட்டு உட்காந்துருப்பான். எவன் கேட்பான்? கொண்டாட்டி கூட கேட்க மாட்டான். அவன்கிட்ட அவ்வளோ திறமை இருக்கும். ஏன்னா இவன் வேலை வெட்டியே இல்லாமல் உட்காந்துருக்கான். ஏன்னா பணம், அந்த பிஸி, அந்த வாழ்க்கை, யாராவது பெரிய நண்பர்கள் கான்டாக்ட் இருந்தால் தான் கொண்டாட்டி புள்ள கூட மதிப்பா, இல்லை மதிக்க மாட்டாங்க. அப்போ அந்த ஒரு எத்தனையோ பேர் தன்னுடைய ஒரு பெரிய திறமையை வச்சுக்கிட்டு வெறுமனையாக உட்கார்ந்துருந்தவங்க நான் பார்த்துருக்கேன். அப்போ அவங்களுக்கெல்லாம் லைஃப்பில் நிச்சயமாக ஒரு ஆயுதத்தை பயன்படுத்தாதது ஆயுதம் எதுனா அந்த தியானம். இந்த தியானம்ங்கிறத அவங்க எப்படி பயன்படுத்துகிறாங்கன்னா, இன்னைக்கு அதையும் சொல்கிறேன், இன்னைக்கு வந்து அதையும் தவறாக பயன்படுத்திட்டாங்கன்னு நான் பல முறை சொல்லியிருக்கேன். ஏன்னா அதையும் ஒரு மனிதன் வந்து மேம்படுறதுக்கு அதில் வந்து பெரிய ஆராய்ச்சி பண்ணணும், ரொம்ப டைம் எடுத்து பார்க்கணும், ரொம்ப அதுக்குள்ள ஒருத்தன் வாழணும்னு சொல்லுவாங்க. ஒரு தனக்குள்ளே வாழணும் அப்படிங்கிறது தான் தியானங்கிறது. தியானத்தை வந்து ஒரு மனிதன் வந்து ஒரு கல்வி மாதிரி கற்றுக்கிட்டு ஒரு வேலை மாதிரி செஞ்சுக்கிட்டு இருக்கிறது கிடையாது. தனக்குள்ளே அது ஒரு பெரிய மாற்றத்தை ஏற்படுத்துறத ஒரு இன்ச் பை அதை வாட்ச் பண்ணி அதுக்குள்ளேருந்து ஒரு ஸ்டெடியாகி ஒருத்தன் வரணுங்கிறது. இங்கெல்லாம் அப்படி அதையும் பண்ணிக்கிறது கிடையாது. அவங்களுடைய பரபரப்பில் இது வேற ஒரு வடிவத்துக்குள்ள இருக்கிறாங்க. இதெல்லாம் எனக்கு வந்து நிறுத்தப்படணும் அப்படின்னு நான் நினைக்கிறேன். எனக்கே என்ன ஆகி போச்சுன்னா, ஒரு டயத்தில் எவனோ ஒருத்தன் யூடியூப் சேனல் வச்சுக்கிட்டு தியானம் சொல்கிறாங்கிறதுக்காக நானும் தியானம் சொல்லித்தரேன்னா, இங்கே தமிழ்நாட்டில் 20, 30 இடம், 50 இடம், 100 இடம் ஃபெமிலியரான இடம் இருக்குது. அதுக்கு அந்த இடத்துக்கு ஏற்ற மாதிரி நானும் ஒரு இட்லி கடை, தோசை கடை போட வந்த மாதிரி நானும் ஒரு தியான கடை போட வந்திருக்கேண்ணா. இது என்னது? இது நான் எங்கே மாற்றம் அடைஞ்சேன்? இப்போ என்கிட்ட வர்றவங்களுக்கு நான் என்ன கொடுக்குறேன் அப்படிங்கிறது எனக்கு முதல்ல தெளிவு எனக்கு இருக்கணும். முதல்ல நான் என்ன மாற்றம் அடைஞ்சிருக்கேன்? இப்போ எனக்கு மாற்றம்னு ஒன்று இருக்குது. அந்த மாற்றங்கிறது என்னன்னா, என்ன மாதிரி ஒருத்தரை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். இந்த பழைய மாடலுக்கு வண்டிக்கு வந்து இந்த மாதிரி பொருள் எல்லாம் அங்கே கிடைக்காதுன்னு சொல்லுவாங்க. அந்த மாதிரி என்ன மாதிரி ஒரு ஆளை ரெடி பண்ணுறது ரொம்ப கஷ்டம். அப்போ என்னையே நான் ரெடி பண்ணிக்கிட்டேன். அதுக்கு பெரிய ஆயுதமாக இருந்தது, குருவாக இருந்தது எதுனா தியானமாக இருந்துச்சு. அப்போ இந்த எக்ஸ்பீரியன்ஸை நான் ஷேர் பண்ணுறேன். ஆப்போசிட்டில் இருக்கிறவர் அவர் எனக்கு ஏதாவது கொடுத்து எனக்கு வேற ஒரு அனுபவம் வந்துட போகிறது கிடையாது. ஆல்ரெடி அனுபவம் பெற்றவன் நான். அப்போ அவர்கிட்ட நான் எதை ஷேர் பண்ணணும்னா என்னுடைய அனுபவத்தை ஷேர் பண்ணுறேன். அப்போ அவர் டைவர்ட் ஆகுறாரு. அவர் ஏதோ ஒன்று கேட்குறாரு, பண்ணுறாரு. இப்போ நான் சொல்கிறத விட்டுட்டு அவர் வேற ஏதோ யோசிச்சுட்டு இருக்காரு. ஏன்னா அவர் படிச்சிருக்கிறது ஒன்று, அவருக்கு தியானத்தை பற்றி ஒரு புரிதல் இருக்குது, அவர் தியானத்தை தேடுற விதம் ஒரு மாதிரி இருக்குது, அவர் பல குருமார்களை சந்திச்சிருக்கிறாரு, பல புத்தகங்களை படிச்சிருக்கிறாரு. அப்போ நான் சொல்லும்போது என்னன்னா எல்லாத்தையும் ஒன்றா மேட்ச் பண்ணுறாரு. அப்போ அவருக்கு என்னன்னா தான் மாற்றம் அடையுங்கிறதுல விருப்பம் இல்லை. இது மாதிரி இல்லையே, அது மாதிரி இல்லையேங்கிறார். ஒரு பிராண்டு டிஷர்ட் எடுத்துகிட்டு வந்து ஒரு கீழே உள்ள கடையில் ஒரு சட்டையை எடுத்துகிட்டு வந்து ரெண்டையும் வந்து ஒப்பிட்டு பார்ப்பாங்கல்ல. அந்த மாதிரி ஒரு 10 மாம்பழத்தை வாங்கிட்டு வந்து சூப்பர் மார்க்கெட்டில் வாங்குற மாம்பழம், ஒரு சாதாரண கடையில் வாங்குற மாம்பழத்தெல்லாம் வச்சு கணக்கு போட்டுக்கிட்டு இருப்பாங்கள்ல. அந்த மாதிரி கணக்கு போடுறாங்க. நேற்று நான் ஒரு வகுப்புக்கு போனேன், அவர் நல்லா பேசுகிறாரு, அவர் ஏதோ ஒரு தியானம் கொடுக்குறாரு,
அவர் தொடும்போது பயங்கரமா அப்படியே ஒரு மாதிரி ஃபீல் ஆயிட்டேன். இதே மாதிரி ஒரு வருஷத்துக்கு முன்னாடி ஒரு வகுப்புக்கு போனேன். அவர் தொடும்போது இங்க அப்படியே இந்த இடத்துல ஒரு மாதிரி இருந்துச்சு, இவரு தொடும்போது இந்த இடத்துக்கு வேற மாதிரி இருக்கு. இப்ப இவருக்கும் அவருக்கும் அந்த மாதிரி இருக்கு. அப்ப அந்த தியானம் அப்படி வேலை செய்யுது, இந்த தியானம் இப்படி வேலை செய்யுது அப்படின்னு இப்படி எல்லாம் பண்றாங்க. இப்படியெல்லாம் நான் மாற்றம் அடையல. நான் இந்த தொடு தீட்சையில இந்த யாரோ ஒருத்தர் தீட்சை கொடுத்து ஒரு பெரிய மாற்றத்துல தியானத்துல சந்திக்கலைங்க. ஒரு ஒரு யோகி என்னை தொடவே இல்லை. எனக்கெல்லாம் ஒருத்தர் எனக்கு ஒரு ஆசீர்வாதம் பண்ணார். எனக்கு டச்சு கூட பண்ணல. அந்த பிரசன்ட்ல எனக்கு ஒரு வேலை பண்றாருன்னு எனக்கே தெரியாது. இப்போ நான் ரொம்ப வறுமையில போய் ஒருத்தர்கிட்ட போய் உட்காந்துருந்தேன். இப்படியே உட்காந்துருந்தேன். அவர் என்ன பார்த்தாரு, நான் அவரை பார்த்தேன். இந்த 2 பேருக்குள்ள கான்வர்சேஷனே கிடையாது. ஏன்னா அவர் பேசுற மொழி எனக்கு புரியல. அவர் தமிழ்ல தான் பேசுறாரு, புரியல எனக்கு. ஆனா நான் வந்திருக்கிற கோரிக்கை வேற, நான் வந்திருக்கிற ஸ்டேட்மெண்ட் வேற, என் கையில இருக்கிற ஃபைல்லாம் வேற. என் ஃபைல்லாம் அவர்கிட்ட கொடுத்தேன்னா அவரே என்ன பண்ணுவாருன்னா வேற எங்கேயாவது ஓடி போயிடுவார் காட்டுக்குள்ள. நான் ஒரு 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 25 பக்கத்துல என் பொண்டாட்டிக்கு தேவையான ஃபைலை ஒரு ஃபைலில் வச்சிருக்கேன். என் குழந்தைக்கு தேவையான செயலெல்லாம் ஒரு ஃபைலில் வச்சிருக்கிறேன். எனக்கு தேவையானதெல்லாம் ஒரு ஃபைலில் வச்சிருக்கிறேன். அப்புறம் இதை இல்லாமல் ஒரு பெரிய புக்கு ஒன்று வச்சிருக்கேன். அது என்னடான்னா என்னோட லட்சியம். அப்புறம் இன்னொரு புக்கு நோண்டி எடுத்து பார்த்தா அதில் என்னன்னு கேட்டிங்கன்னா சொந்தக்காரனுக்காக இந்த வந்தவன் போனவனெல்லாம் வெறுப்பேற்றுறதுக்காக நான் செட்டில் ஆகணும்னா அது ஒரு புக்கு இருக்குது. இது எதையுமே அவர் படிக்கலை, இது எதையுமே அவர் கேட்கல. நான் பாட்டில் புலம்புறேன் அவர்கிட்ட. எனக்கு அதை கொடுத்துருங்க, இதை கொடுத்துருங்க, என் வாழ்க்கை இதாக ஆகணும், வீடு கட்டணும், நான் அப்படி போகணும், அப்படி வரணும், இந்த மாதிரி செய்யணும், அந்த மாதிரி. அவருவே என்னை பார்த்துக்கிட்டே இருந்தார். நான் பாட்டில் அந்த செய்தி வாசிப்பாளர் மாதிரி வாசிச்சுட்டே கிடந்தேன் ஒரு 25 நிமிஷம். சரி இந்த ரேடியோ கத்திக்கிட்டே இருக்குன்ட்டு அப்படி பார்வை பார்த்துட்டு போயிட்டாரு. நான் பாட்டில் என்னடா அவர் பாட்டில் போயிட்டாரு, சரி திருப்பி இவரை பார்க்கணுமா இருக்கு அப்படின்னு ஒரு 10 முறை வரைக்கும் அவரை போய் பார்த்துக்கிட்டே இருந்தேன். ஒரு நாள் ஒரு 6 மாதம் கழிச்சு தான் ஒரு சேஞ்ச் எனக்குள்ள மாற்றத்தை நான் பார்த்தேன். லைஃப்பில் ஒரு ஸ்டடி பண்ணுறதுக்கு எனக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சி. முதல்ல நான் தூக்கி எரிச்சது எதுன்னா இந்த ஃபைலாக வச்சுருந்தேன் பாருங்க, அது எல்லாத்தையும் ஒன்று நானே தூக்கி போட்டேன். இந்த செல்ஃப் ரியலைசேஷன் சொல்கிறது அங்கே தான் வந்துச்சு. அப்போ அவர் எனக்கு என்ன கொடுத்தாரு அப்படின்னா, அவர் எனக்கு தீட்சை கொடுக்கல. காலையில் 4 மணிக்கு தியானம், 10 மணிக்கு தியானம், 1 மணிக்கு தியானம் அப்படிங்கிறதெல்லாம் தாண்டி அவர் எனக்கு என்ன கொடுத்தாருன்னா, என் ஆன்மாவுக்கு என்ன தேவைங்கிறத அவருக்கு தெரிஞ்சிருச்சு. அவர் என்ன கொடுத்தாரு அப்படின்னா, நீ செல்ஃபா யோசி, நீயே உருவாவ, நீயே உன்னை ரெடி பண்ண வாய்ப்பு இருக்கு. ஏன்னா நான் உனக்கு கிளாஸ் டீச்சர் கிடையாது, நான் உனக்கு வாத்தியார் கிடையாது. சூரியனை பிடிச்சிட்டு கைத்தை கட்டி எங்கள் வீட்டுக்கிட்டே நின்று வெளிச்சம் கொடுத்துக்கிட்டே இருன்னு சொல்ல முடியுமா? அந்த மாதிரி ஒரு யோகியை போய் கிளாஸ் டீச்சரா யோகி? இந்த செக்ஷன் ஆரம்பிக்க போது அடுத்த செக்ஷன் ஆரம்பிக்க போது இதெல்லாம் இந்த பார்லிமெண்ட்ல சட்டமன்றத்தில் பேசுற மாதிரி பேச்சுக்கு வேணா நல்லா இருக்கும். காலேஜுக்கு ஸ்கூலுக்கெல்லாம் ஓகே. ஆனா தியானத்துக்கெல்லாம் ஒரு நல்ல ஒரு அனுபவம் பெற்ற யோகியெல்லாம் பிடிச்சிட்டு செக்ஷன்லாம் நடத்த முடியாது. அங்கெல்லாம் உட்கார வச்சுக்கிட்டு இந்த செக்ஷன்ல நம்ம இதை பத்தி விவாதிப்போம். மனம் என்றால் என்ன, பார்வை என்றால் இதெல்லாம் ஒரு அனுபவம் பெற்றவன்ட்ட போய் நீங்க இப்படிலாம் உட்கார வச்சீங்கன்னா அவன் தூக்கி வீசிட்டு போயிடுவாங்க. ஏதோ வெகு சிலருக்கு ரொம்ப நான் சொல்லிட்டேனே ஒரு 2 பேரு 3 பேரு, ரொம்ப வெகு சிலர், ரொம்ப கம்மியான பர்சன்ட் இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் விவாதிப்போம். அப்ப எனக்கு அவர் கொடுத்துருக்கிறதுல ஒரு பெரிய இதுல தன்னையே யோசிக்கிறதுக்கு ஒரு வாய்ப்பு கிடைச்சிச்சு. அப்ப மௌனம் கிடைச்சிச்சு. அப்ப தியானம் தனியா பண்றதுக்கான வாய்ப்பை, தியானங்கிறது என்னங்க, நான் கத்துக்கிட்ட தியானம்னா என்ன, அப்படியே உட்கார்ந்தங்க, அப்படியே ஒரு மாதிரி சலனமற்று போயிட்டாங்க. அப்புறம் இந்த சலனமற்று போறதுக்கான என்ன வாய்ப்பு, என்ன மாதிரி இருக்குது, அப்படியே அதுவா சலனமற்று நான் போயிட்டேன். தியானம்ல நான்லாம் ஒன்றும் பண்ணல. அப்படியே ஒரு மரத்தடியில் உட்காந்தேன், என்னையும் மறந்துட்டு ஒரு 10 நிமிஷம் உட்காரேன். திருப்பி அதுவா விழிப்பு வருது, எந்திரிச்சு வர்றேன். அப்ப இதை பத்தி யோசிக்கிறேன். அப்ப இந்த காற்று, இந்த உடல்ல மாறுற பருவ மாற்றம், இந்த உடல்ல இருக்கிற ஜங்ஷன், இதெல்லாம் அடுத்தடுத்த கட்டத்துக்கான ஒரு வாய்ப்புகளை அந்த தன்னை ஸ்டடி பண்ண மாற்றம் ஏற்படுது. அப்ப ஒரு எண்ணை நான் சரி செய்யறதுக்கான ஒரு மிக வாய்ப்பை உருவாக்கப்படும். அதுல நான் அடுத்த கட்டத்துக்கு ஸ்டடி பண்ணது, நம்ம ஹெல்த் இப்படி இஷ்யூ ஆனதுக்கு, நம்மளுடைய வாழ்க்கை இப்படி இஷ்யூ ஆனதுக்கெல்லாம் என்ன காரணம்னா, இந்த கதிர்வீச்சுக்கள்னு சொல்லுவாங்க. இந்த கோள்கள், கிரகங்கள் அடிப்படையில் இங்க உலகமே ஒரு கதிர்வீச்சுல தான் நம்ம எல்லாமே இயங்குது. எல்லாமே ஒரு அலைவரிசைன்னு நான் சொல்லியிருக்கிற மாதிரி. அப்ப ஒரு மனிதன்
அவனுடைய உடல்ல ஒரு பெரிய நோய் தொற்று வருது, அவனுக்கு ஒரு பெரிய பாதிப்பு வருதுன்னா அவனுடைய கதிர்வீச்சுகள் ஏதோ ராகுவோ கேதுவோ நீங்க கிரகங்கள் சொல்றீங்களா, அதோட தாக்கம் உடல்ல தீவிரமா அந்த உடலுக்கு ஏற்படும் போது அந்த உடல்ல இருக்கிற இரத்தங்கள் செல்கள்லாம் மாற்றம் அடையுது. அப்ப அவருக்கு ஏதோ ஒரு உறுப்புல இருந்து ஒரு பாதிப்பு ஏற்பட்டு அந்த காலகட்டத்தில் அவருக்கு ஒரு அழுத்தம் ஏற்பட்டு அவருடைய சுவாசத்துல மாற்றம் ஏற்பட்டு அவர் பாதிப்புல இருந்து அது பெரிய நோயாக மாறி அவர் துன்பப்பட வேண்டிய அந்த ரேடியேஷன்ல அவர் இருக்கு. இது எனக்கு தெரியுமா? இதை இந்த டாக்டராச்சும் விவாதிப்பாங்களா? அப்ப எனக்குள்ள தோல்வி எங்க வந்துச்சு? எனக்குள்ள ஒரு நோய் வந்துச்சு. அது எப்படி வந்துச்சு? அது என்ன ரீசன்? எப்பரா கேன்சர் வரும்? எப்பரா ஒரு மனிதனுக்கு கேன்சர் எப்படி ஃபார்ம் ஆகுது? ஏன் ஃபார்ம் ஆகணும் அப்படிங்கிறத முதல் ஆராய்ச்சி என்னன்னா, ஒரு ஒரு கதிர்வீச்சு அளவுக்கு அதிகமா ஒருத்தருக்கு மேல தாக்கும் போது அந்த இருக்கிற உறுப்புகள் அங்க இருக்கிற விஷயங்கள்லாம் மாறப்படுது. அப்ப ஒரு ரேடியேஷன்ல ஒரு குழந்தை பிறக்குது. அந்த குழந்தை அப்பாவையும் அம்மாவையும் அஃபெக்ட் பண்ணுது. அது என்னங்க அது? அப்ப இந்த அலைவரிசை அவங்க அப்பா அம்மாவுக்கும் கனெக்ட் ஆகில தான் இருக்குங்கிறத தெரிஞ்சுக்கணும் முதல்ல. இது ரொம்ப முக்கியம். அதே மாதிரி அந்த கோள்களுடைய கனெக்ட்ல தான் ஒவ்வொரு மனிதனுடைய வாழ்க்கை இருக்கிறது. குழந்தையிலேருந்து ஃபார்ம் ஆகுனதுலேருந்து அவன் இறக்குற வரைக்கும் அந்த கோள்களுடைய கனெக்ட் படி தான் அவன் வாழ்வான், இறப்பான், சாப்பிடுவான், ட்ரெஸ் போடுவான், எல்லாம் இதுதான் இருக்கு. வேற எதுலையுமே கிடையாது. அவனுடைய பிஹேவியர், அவனுடைய நடை, அவனுடைய உடை, அவனுடைய பேச்சு. ஒருத்தன் உணவு எடுத்துக்குவான், ஒருத்தன் உணவு எடுத்துக்க மாட்டான். ஒருத்தன் வெறும் பழம் மட்டும்தான் எடுத்துக்குவான், ஒருத்தன் வெறும் பிரெட்டு மட்டும்தான் திம்பான். இது எல்லாமே அந்த கதிர்வீச்சுகளுக்குள்ளதான் அவனுடைய செயல்பாடுகள் அனைத்தும். அவனுக்கு நோயெல்லாம் இந்த தீய பழக்க வழக்கத்தினால அப்படி நோய் வந்துருச்சு. அந்த தீய பழக்க வழக்கத்துக்கு அவனோட அந்த ரேடியேஷன்ல அந்த எண்ணெய் பதிவுல அந்த தீய பழக்க வழக்கத்தை இவன் எடுத்துக்க போறான். ஒருத்தன் வெறும் கறியா தின்னுட்டு இருக்கான்னா அது பழக்க வழக்கம் கிடையாது. முதல்ல பழக்க வழக்கங்கிறது நாக்கு சுவைங்கிறது ஒரு ஸ்டேஜ்ல பழகி போறது, ஒரு அடிக்ட் ஆகுறதுங்கிற மாதிரி. ஆனா ஒருத்தர் நான்வெஜ் சாப்பிட்றது கூட அந்த கோள்களுடைய காரணம். அதுதான் என்னுடைய தியானத்துக்குள்ளிருந்து நான் கண்டது, நான் பார்த்தது. எப்பரா நல்ல குழந்தையிலேருந்து வளர்ந்து வந்துகிட்டு இருந்த நமக்குள்ள எப்படி ஒரு உடல் திடீர்னு ஹெல்த் இஷ்யூ வர்றதுக்கு தாய் காரணமா, தாயோட ஜீனா, தந்தையோட ஜீனா, சகோதரனோட ஜீனா, சகோதரி ஜீனா, இல்லை என்னுடைய தீய பழக்க வழக்கத்தினால அப்படி வந்துருச்சான்னு ஆராய்ச்சி பண்ணா அந்த கோள்களை எடுத்து பார்க்கும்போது இதுக்கு முன்னாடி 6 மாசம் முன்னாடி எனக்கு அந்த மாதிரி இல்லை. அப்ப அடுத்த 6 மாசம் அடுத்த நாள் 6 மாசத்துக்கு அப்புறம் அந்த 6 மாசத்துக்கு முன்னாடியில இருந்தே என் உடல் பருவம் அப்படியே மாறுது, கொஞ்சம் கொஞ்சமா மாறுது. அப்ப என்னோட கேரக்டர் மாறுது. அப்ப நான் சில விஷயங்களை நானே தேடி போய் சில சாப்பாடெல்லாம் நானே ஏன் சாப்பிட்றேனே தெரியாம சாப்பிட்ற மாதிரி ஒரு சூழல் கிடைக்குது. சமயத்துல எனக்கா என்ன பண்ணுதுன்னா, காஞ்சி போன ரொட்டி, காஞ்சி போனதா கிடைக்குது. சரி, வேற வழியில இந்த இடத்துல ஒரு கடந்துதான் ஆகணும், ஓட்டணும் வாழ்க்கை. சில பேர் சொல்லுவாங்களே இருக்கிறத வச்சுதாங்க சாப்பிடணும். அதெல்லாம் அந்த கிரகத்தோட சூழல்ல தான் கிடைக்கும். காஞ்சி போன ரொட்டி கிடைக்குது, இந்த இத்து போன சாப்பாடு கிடைக்குது, இல்ல சுகமான சாப்பாடு கிடைக்குது, எல்லாமே அந்த கோள்கள். அப்ப எனக்கு தெரியாது. இப்போ இந்த இதுல அப்ப அப்படியே பருவ மாற்றம் அடைஞ்சுக்கிட்டே வருது. அப்புறம் அந்த திசை வந்துருச்சு. அந்த திசை வந்தோடனே அப்ப அந்த நோய் ஃபார்ம் ஆயிருக்கு. அது அப்படியே என்ன பண்ணுதுன்னா இன்னும் இன்க்ரீஸ் பண்ணுது. அப்போ ஒரு இடத்துக்குள்ள ஒரு உச்சபட்சத்துக்குள்ள போகும்போது அதோட தாக்கம் தீவிரப்படுத்தும் போது உடல் சுத்தமா மாறி முடியாம போகுது. அப்ப மருத்துவர்கிட்ட போய் யூரின் டெஸ்ட், பிளட் டெஸ்ட், அந்த டெஸ்ட், இந்த டெஸ்ட் எல்லாம் எடுத்து பார்த்தா அவர் இந்த மாதிரி விஷயம், இந்த மாதிரி விஷயம் எல்லாத்தையும் சொல்லி ஒரு கணக்கு கொண்டு வராரு. அப்ப இதுக்கு இந்த டேப்லெட் இருக்கும், இதுக்கு இருக்கும்னா அவங்க டிஸ்கஷனே பண்ண மாட்டாங்க. அவங்க டாக்டர்கிட்ட பண்ணிக்குவாங்க. நம்ம இப்போ இந்த சொல்லுவாங்கள உடம்பு தூக்கி கொண்டு போட்டுட்டு அவங்க எல்லா டெஸ்ட்டும் எடுத்துட்டு அவங்க பார்க்கறது நம்ம உட்காந்துருக்கணும். பிரைவேட்டா இருக்கட்டும், கவர்மெண்டா இருக்கட்டும், அங்கே பெரிய இது இருக்காது. இப்போ அதுக்கு அந்த மாத்திரையெல்லாம் சப்போர்ட் பண்ணுதா, அந்த மருந்தெல்லாம் சப்போர்ட் பண்ணுதா அப்படிங்கிறது அது ஒரு பக்கம் இருக்கும். ஆனால் நாம் அந்த சில கோள்கள் சில உடல்ல பெரிய பாதிப்பை ஏற்படுத்தும். ராகு சில பேருடைய உடல்ல நல்ல தன்மையை உருவாக்கியிருக்கு, சில பேருக்கு பெரிய தாக்கத்தையும் பெரிய பாதிப்பை ஏற்படுத்தி. கேது சில உடல்ல சில பாதிப்பை ஏற்படுத்தி. சில பேருக்கு சூரியன் சில பாதிப்பை உடல்ல ஏற்படுத்தி. சில பேருக்கு சுக்கிரன், விந்தணுக்கள், உயிர் சக்தி, அந்த பெண் சார்ந்த நோய்,
பெரிய பெரிய ப்ராப்ளங்கள்லாம் சுக்கிர தன்மையில, சுக்கிர புத்தியில, சுக்கிர திசையில எல்லாம் நிறைய பேருக்கு அஃபெக்ட் ஆயிருக்கு. பெரிய ப்ராப்ளத்தை சந்திச்சிருக்கு. சம்பந்தமே இல்லாத ஒரு 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 மனிதனுக்கு அவனுடைய கேரக்டர் நிறைய மாற்றங்கள், பழக்க வழக்கங்கள்லாம் மாறுதுன்னா அந்த கோள்கள் அடிப்படையில தான் அங்க நடக்குது. இப்ப மே மாசத்துக்குள்ள நமக்கு அந்த சூரியனுடைய ஆதிக்கம் அதிகமா இருக்குன்னா இதுக்கு ஒரு காரணம் இருக்கு. அப்ப நீங்க வெயில்ல போகாதீங்க, வராதீங்க அப்படின்னு சொல்றோம்ல. அப்ப இந்த கதிர்வீச்சை நீ போய் அங்க நின்றுகிட்டே இருந்தனா உன் உடல் வேற மாதிரி போயிடும். அப்ப காலையில இருக்கிற கதிர்வீச்சுக்கு நீ போய் அங்க நிக்கணும். காலையில போய் சூரியனை பாரு, இல்ல மத்தியானத்துல இருக்கிற சூரியனை சிலது பாரு, சில மாலையில பாருன்னு பிரிக்கிறாங்க. அப்ப அதே தன்மையில அந்த கோள்களோட தன்மை ஒரு மனிதனுக்குள்ள இருக்கு. ஒரு மனிதனுடைய அந்த அஃபெக்ட் ஆகிறது, அந்த விஷயங்கள்லாம் இருக்கு. இதெல்லாம் நம்ம பார்த்து ஸ்டடி பண்ணி, அப்ப அதுக்குள்ள இருந்து இந்த டைம் மாறும்போது நீ மெடிசன் எடுக்காமையே அதுக்கு சரியாகிறதுக்கான சொல்யூஷன் ஏதாவது இருக்கான்னா இதை தியானத்துல கண்டுபிடிச்சாதான் முடியும். கண்டுபிடிக்க முடியலன்னா ஒருத்தன் என்ன பண்ணுவான், துன்பம் ஆயிடுவான். நோயே ஒருத்தனுக்கு இல்லாம கூட இருக்கும், ஆனா நோய் இருக்கிற மாதிரியே வாழ்ந்துட்டு இருப்பான். இங்க நிறைய பேர் அவனுக்குள்ள நோயே இருக்காதுங்க, அவன் பாத்தீங்கன்னா சீக்காளி மாதிரியே வாழும். ஏன்னா அவன் அந்த மாதிரி வாழப்படணும். அப்ப அந்த தியானம் என்னெல்லாம் அந்த மாதிரி முழுமையாக மாற்றி கற்றுக் கொடுத்ததுனால அப்ப உடல்ல இருக்கிற ஒவ்வொரு உறுப்புகள் மேலையும் ஒரு புரிதல் ஏற்பட்டுச்சு. ஒரு இந்த மருத்துவம்னா என்ன, டாக்டர்னா என்ன, நம்ம எதுக்கு அவங்கள சந்திக்கணும், எப்படி நடக்கப்படணும், அப்படிலாம் ஒரு தெளிவு அடையறதுக்கு மிக முக்கியமாக காரணம், இந்த தெளிவை ஏற்படுத்தினதுன்னா தியானம். 15ஆம் தேதி நம்ம சந்திப்பு ஒரு பெரிய செயலா இருக்கட்டும். அதற்கப்புறம் நீங்க நல்லா யோசிச்சு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணுவீங்க, நம்பிக்கை இருக்கு. அதை பார்த்துக்கங்க. எப்பொழுதும் ஒரு நல்ல பிரயாணத்துக்குள்ள நீங்க உருவாக்கப்படணும். இதுதான் மாற்றம். ஒரு தனி மனிதன் உருவாக்கப்படணும், தெளிவடையணும், அவனுக்கு புரிதல் ஏற்படணும், அவனே ஒரு வேற மாதிரி மாறணும். அவ்வளவுதான் விஷயம். 16ஆம் தேதி ஒரு கையெழுத்து அணிவகுப்பு நம்ம வச்சிருக்கிறோம். அதுவும் என்னன்னா, ஒரு இடத்த புனிதத்துவமா மாற்றணும். அந்த இடத்த பெரிய ஒரு பள்ளிக்கூடம் லீவ் விட்டுட்டாங்கன்னா குடும்பத்தோட நார்த்துல இருந்து தமிழ்நாட்டில இருந்து எல்லாம் துவைச்சு அந்த இடத்த கசக்கி புளியிற இடம் கிடையாது. ஒரு இடம் ரொம்ப 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 உன்னதமான ஒரு இடம். அந்த இடத்துகளுக்கெல்லாம் சில மரியாதைகள் நம்ம அளிக்கப்படும். எப்படி நம்ம வீட்டில் வாழ்ந்த பெரியவங்களுக்குன்னு ஒரு மரியாதை அளிக்கப்படுறோமோ, அவங்க ஞாபகார்த்தமா ஒரு வேலை பண்றோமோ, அந்த மாதிரி ஒரு இடங்களை எப்படி பயன்படுத்துறன்னு பார்த்துக்கணும். உங்க பூஜை ரூம்ல போய் கறியை வச்சு சமைப்பீங்களா? அதே மாதிரிதான் நீங்க உங்க பள்ளிக்கூடம் லீவ் விட்டாங்க, உங்க காலேஜ் லீவ் விட்டாங்க, நீங்க ஃப்ரீயா இருக்கீங்கிறதுக்காக ஒரு இடத்த துவைச்சிருவீங்களா? அந்த இடத்த எப்படி பார்க்கணும்னு இருக்குல்ல. உங்க பூஜை அறை எப்படியோ அதே மாதிரிதான் கன்னியாகுமரியில இருக்கிற பாறை. அந்த பாறை நீங்க எப்படி வேணாலும் நீங்க நின்று போறதுக்கான இடம் அது இல்லை. அந்த இடம் உலகத்திலேயே ரொம்ப முக்கியமான பிளேஸ், ரொம்ப முக்கியமான இடம். ஒரு கர்ப்பிணி பெண்ணை எப்படிங்க பார்த்துக்குவோம்? கர்ப்பிணி பெண்ணோட வயிற்றுல போய் ஏதாவது ஒரு சின்ன விஷயம் படாம பத்திரமா பார்த்துக்கோம்ல, அந்த மாதிரி தாங்க அந்த இடம். அந்த இடத்த இப்படியெல்லாம் பண்ணக்கூடாதுங்க, பண்ண முடியாது. பண்ணதுக்கான வாய்ப்புகளை உருவாக்க கூடாதுங்கிறதுக்காக அந்த இடத்தை பாதுகாக்கப்படணும். அந்த இடத்தை ஒரு நல்ல செயலாக மாற்றணும். நீங்க கிளியரா மௌனமா தன்னை உணர்றதுக்கான ஒரு இடமா மாத்திக்கங்க. ஒரு மனிதன் என்னைக்காவது வாழ்க்கையில இந்த லைஃப்பை பத்தி கொஞ்சம் யோசிக்கணும் அப்படின்னா இந்த பாறையில உட்காந்து ஒரு 15 நிமிஷமோ 1 மணி நேரமோ டைம் கிடைக்கும் போதெல்லாம் உட்காந்துட்டு போற ஒரு இடமா இருக்கணும். அப்ப அதுக்கு அந்த இடத்துக்கு பேர் என்னன்னா புனிதமான இடம். இந்த உலகத்துல சுற்றுலா தலத்துக்குன்னா ஆயிரக்கணக்கான இடங்கள் இருக்கு. ஆனா புனித இடத்தையும் சுற்றுலா தலமா அறிவிச்சிடக்கூடாது, ஒரு வேலை பார்த்துடக்கூடாது. அப்ப ஒரு நல்ல அனுபவம் வாய்ந்தவங்க சொல்றாங்கன்னா அதுல 1000 அர்த்தங்கள் இருக்கும், 1000 செயல் இருக்கும். அதை நம்ம பயன்படுத்தணும். அதுக்காகத்தான் ஒரு கையெழுத்து அணிவகுப்புங்கிறது. இந்த கவர்மெண்ட் கிட்ட நம்ம போய் நின்று ஒரு மனுவை எழுதி கொடுத்து இந்த மாதிரினா இருக்காது. மொத்தமா மக்கள் அத்தனை பேர்த்தோடைய எல்லாரோடைய செயலும் இது ஒரு செயல்பாடா இருக்கணும். அப்போ உங்களுடைய அத்தனை பேர்த்தோடைய ஒத்துழைப்பும் கையெழுத்தும் இருந்துச்சுன்னா ஒரு கவர்மெண்ட் என்னன்னா, சரி மக்களோட விருப்பம் இதா இருக்கும்போது அதை நம்ம நிறைவேற்றுவோம், அதை பற்றி யோசிப்போம்னு யோசிப்பாங்க. இது ஒரு முன்னெடுப்பா எடுக்கணுங்கிறதுக்காக தான் நம்ம செய்கிறோம்.
இது பிரபஞ்சத்துடைய கட்டளை. இது 100% பிரபஞ்சத்தால் நிறைவேற்றப்படும். இது நடக்கும். நீங்க அதுக்கு ஒரு பெரிய செயலை செய்து அந்த இடம் உங்களுக்கான இடம். நாளைக்கு நீங்க எந்த மாநிலத்தில் இருக்கிறவங்களா இருந்தாலும் ஒரு செல்ஃப் ரியலைசேஷன் பண்ணிக்கிறதுக்கான ஒரு இடம் இருக்கு. நம்ம லைஃப்ல போயிட்டு ஒரு பக்கத்துல ஒரு அறை எடுத்து தங்கிட்டு ஒரு 4 நாள் அந்த இடத்துல காலை மாலை போய் தியானம் பண்ணிட்டு வருவோம் அப்படின்னு வரும்போது உங்க லைஃப்ல ஒரு குரு இருந்து செய்ய முடியாத விஷயத்த அந்த இடம் செய்யும். நீங்க பார்த்துக்கங்க. அது ரொம்ப முக்கியம். உங்க தாய், உங்க தந்தை, உன் சகோதரன், உன் சகோதரி, உன் உறவுகள் உனக்கு கொடுக்க முடியாத ஒரு எக்ஸ்பீரியன்ஸை அந்த இடம் கொடுக்கும். நீ கோடிக்கணக்கான பணங்கள்ல புகழ்கள்ல நீ அனுபவிச்சிருக்கல ஒரு சுகம்னு, அந்த சுகத்தை தாண்டி ஒரு சுகம் அந்த இடம் கொடுக்கும். அப்ப அந்த இடத்த நம்ம எப்படி பார்த்துக்கணும்? இந்த மாதிரி ஒரு இடம் லைஃப்ல கிடைக்குமா? அப்ப அந்த இடம் எப்படி இருக்கணும்? அந்த இடத்துக்கான முயற்சிகளை எப்படி இருக்கணும்? நீங்க அதை ரொம்ப ரொம்ப முக்கியமா பார்த்துக்கணும். அதுக்காக 16ஆம் தேதி காலையில 5:45 மணிக்கு இந்த சூரிய உதயம் வரும் போறதுக்கு முன்னாடியே நம்ம இந்த கையெழுத்து அணிவகுப்பை கையெழுத்து போட்டு நம்ம கூட யாரெல்லாம் இருக்கிறாங்களோ அவங்களோட சேர்ந்து இதை தொடங்கி வைக்கிறோம். நம்ம வெப்சைட்ல ஆன்லைன்ல இது மூலியமா இந்த கையெழுத்து இயக்கம் எப்படி தொடங்கப்படணும், இது என்ன அப்படிங்கிறத ஒரு கடிதமா நம்ம அதோட டீட்டெயில்லாம் எழுதியிருக்கிறோம். அந்த டீட்டெயில கொடுக்குறோம். அதை நீங்க பார்த்துட்டு ஆன்மா ஒருங்குண சக்கரத்தில் இருக்கிற மாணவர்கள், பொதுமக்கள், மொழி தெரியாதவங்க, எல்லா பிற மொழியில இருக்கிறவங்க, நம் தேசத்துல ஒரு இடம் புனிதமாக பாதுகாக்கப்பட்டு எல்லாத்துக்கும் நாளைக்கு எல்லாருக்குள்ளேயும் ஒரு சந்தோஷத்தையும் ஒரு நல்வழிப்படுத்துறதுக்கான ஒரு இடம் இருக்கு. அந்த இடத்த நல்ல சுத்தமா வச்சுக்க போறோம். நல்ல தெளிவா பண்ணிக்க போறோம். நம்ம சந்தோஷமா இருக்கிறதுக்கு 1000 இடங்கள் இருக்கு. இந்த இடத்த நம்ம புனிதத்தோட பார்த்துக்கணும் அப்படிங்கிறதுக்காக எல்லாருக்கும் உரிய ஒரு செயலாக நம்ம செஞ்சுக்க போறோம். அதுக்கு ஒரு வழிவகை செய்யறதுக்கு நம் தமிழக அரசாங்கத்துக்கும் மத்திய அரசுக்கும் நம்ம ஒரு கையெழுத்து அணிவகுப்பாக மொத்தமாக வாங்கி சில நாட்களுக்குள்ள அதை சேகரித்து அதை கொண்டு போய் குடியரசுத் தலைவரிடமோ இல்லை தமிழ்நாட்டு கவர்னரிடமோ இல்லை தமிழ்நாட்டு முதலமைச்சரிடமோ இல்லை உயர்ந்த பதவியில் இருக்கின்ற மத்தியில் இருக்கிறவங்களோட நாம அதை கொடுக்க போகிறோம். அதற்கு உங்களுடைய மிகப்பெரிய செயல் வடிவமாக இருக்கப்பட வேண்டும். அதை நீங்க பார்த்து கொள்ளுங்கள். அதே மாதிரி ராமகிருஷ்ணர், விவேகானந்தர், அவங்க சாரதா தேவி தாயாருடைய அவங்கள உன்னதமாக பின்பற்றி இருக்கிறவங்கள்ட்டையும் நம்ம நேரடியாக அந்த கையொப்பத்தை வாங்க போறோம். அதுக்கான பணியை 16ஆம் தேதிக்கு மேல தொடங்குவோம். அதே மாதிரி தேவைப்பட்டால் கொல்கத்தாவில் போய் அங்க இருக்கிற ஆசிரமத்துல, ராமகிருஷ்ணருடைய ஆசிரமத்திலையும் நேரடியாக கையொப்பத்தை நாமே போய் பெறறதுக்கான வாய்ப்பு சூழல்களும் பிரபஞ்சம் அதுக்கான ஏற்படுத்தினால் அதையும் போய் நம்ம செய்வோம். உங்களுடைய முயற்சியும் ஒரு நல்ல காரியத்துக்காக அலட்டாம, ரொம்ப அப்படி இப்படிலாம் பேசாம, கதையெல்லாம் சொல்லாம, இந்த ஆன்மீக கதையெல்லாம் படங்கள்லாம் ஓட்டாம, இது ஆத்மார்த்தமா இது ஒரு வேலை, இதை பார்த்துக்கணும். அவ்வளவுதான். அதை நீங்க செய்யறதுக்கான வாய்ப்புகளை செய்யுங்க. நிறைய பேர் கதை சொல்லிக்கிட்டு அந்த பாறை ஆல்ரெடின்னு அப்படின்னு கதை சொன்னாங்கன்னா தயவுசெய்து கதை எல்லாம் சொல்ல வேண்டாம், இதுதான் டீட்டெயில்னு சொல்லி அதை புரிய வச்சு அதுக்கான தெளிவோட எல்லாருடைய மதிப்பையும் வாங்கி நீங்க கையொப்பத்தையும் அதோடைய முறை டீட்டெயில்னு ஒன்று இருக்கு. அதை வெப்சைட்ல கொடுத்துருவோம். அதை பார்த்துட்டு அதுபடி நீங்க செய்யுங்க. இது ஒரு நல்ல செயலாக மாறட்டும். நல்ல செயலோடு அடுத்தது சந்திப்போம். 15, 16 இதுல கண்டிப்பாக ஒரு செயல் வடிவமாக மாற்றத்துக்கான ஒரு செயலா இருப்போம். நம்ம கூட பின்பற்ற அனைவர்களும் யார் தியானத்தை தேடுறவங்களா இருந்தாலும் 15ஆம் தேதி மாலை 4லிருந்து 9 மணி வரைக்கும் நம்ம சந்திக்கலாம். நேரடியாக அவர்களுடைய எக்ஸ்பீரியன்ஸ்ல தியானத்தை பற்றி ஏதாவது கேள்விகள் இருந்தாலும் கேட்கலாம். நிச்சயமாக முடிஞ்ச அளவுக்கு என்னால் என்ன முடியுமோ அவங்களுக்கு தர்றதுக்கான வாய்ப்புகளை பார்ப்போம். ஒரு தனி மனிதன் தியானத்தில் வீட்டில் இருந்து ஒரு நல்ல வளர்ச்சி அடைஞ்சிக்கிட்டே இருந்தானா அவனை விட்டுற மாட்டோம். சூட்சமத்திலையும் சரி நேரடியாகவும் சரி நாம் நிச்சயமாக அவனை பாதுகாக்க எல்லா வழியிலையும் உதவியாக இருப்போம். அந்த உத்தரவாதத்தை எப்பொழுதும் தர்றோம். நீங்கள் பார்த்துக்குங்க. செல்ஃபாக நீங்கள் வளரணும், அவ்வளோதான். என்னுடைய உண்மையான விஷயம். ஒவ்வொரு மனிதனுக்கும் தியானங்கிறது செல்ஃபாக வளரப்படணும். அதுதான் நல்லதாக இருக்கணும். பார்த்து. நன்றி.